ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. என்னால் இது என்ன சொல்கிறது, சிரிப்பாக வருது. ஏன்னா பிக்சல் 6a பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லி தெரியும் இந்தியாவுக்கு. பட் அங்கே லான்ச் பண்ணி இவ்வளோ சீக்கிரம் இந்தியா கொண்டு வருவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. காலையில் ஹார்ட் ஆஃப் த நியூஸே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அதுதான் போயிட்டுருக்கு. டெக் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன். ஏன்னா கூகுள் பிக்சல் 6a ப்ரீ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பிரச்சனை சொல்கிறேன், இந்த மாதிரி கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியல அப்படி இப்படின்னு. ரேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா 38,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கூகுளோட பிக்சல் 6a ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 43,999 ரூபா, அதாவது 44,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அஃபீஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா பிக்சல் 4a. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 32,000 ரூபா வச்சுருந்தாங்க. அதில் ப்ராசர் பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் ப்ராசராக இருந்துச்சு. இதில் ப்ராசர் அவங்க கூகுளோட பிக்சல் 6 ப்ரோ லான்ச் பண்ணாங்களே அதுக்கு ஈக்குவலான அதே சேம் கூகுளோட டென்சார் ப்ராசர் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்க போகுது. என்ன ஸ்பெக் அப்படின்றத சொல்கிறேன். 6.1 இன்ச்சு ஃபுல் ஹெச் ப்ளஸ் OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட். இது ஆல்ரெடி நம்ம லீக்கில் பார்த்தது தான். 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது 44,000 ரூபான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மனசு ஏங்க தான் செய்யும். 90 ஹெர்ட்ஸ்னாச்சும் கொடுத்துருக்கலாம்டா அப்படின்னு. பட் ஒரு கேமரா ரிலேட்டடாக ஒரு கூகுளோட ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மேபி பெருசாக தெரியாமல் வேணால் இருக்கலாம். காம்பேக்டாகவும் இருக்கும், 60 ஹெர்ட்ஸாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கும், சில பேருக்கு அது கண்டுக்காமல் இருப்பாங்க. இந்த இது அது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அடுத்து பேட்ரி பார்க்கும்போது 4440 mAh பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இந்தியாவில் லான்ச் ஆன கூகுள் பிக்சல் 4a இருக்கட்டும், பிக்சல் 4 இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 3000 சில்லற அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இல்லை 4440 mAh பேட்ரி. பட் 18 வாட்ஸ் சார்ஜராக 30 வாட்ஸ் சார்ஜரான்னு தெரியல. பட் ஃபோன் வந்து 30 வாட்ஸ் சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணும். அது வந்து தனியாக வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், தனியாக தான் வாங்கணும். பாக்ஸில் வந்து இன்க்ளூடாக இருக்க போகிறதில்ல. 18 வாட்ஸ் எனக்கு தெரிஞ்சு கூகுளில் ஆல்ரெடி இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் ஆல்ரெடி சேல் போய்ட்டுருக்கு. நான் அது என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். பட் பேட்டரியோட கெப்பாசிட்டி பக்காவாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி 2 கேமரா இருக்க போது 12.2 அண்ட் 12.2ல் OIS இருக்க போது பிரைமரி கேமராவில். 12 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு. ஃப்ரண்ட் செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. IP67க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் இருக்க போது. LPDDR5 RAM UFS 3.1 ஸ்டோரேஜ். அப்புறம் வந்து NFC சப்போர்ட் இருக்குது. ஒரு பிசிக்கல் சிம், ஒரு eSIM. eSIM வந்து பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த சர்வீஸ் இப்போ 2 சிம் வச்சு ஏர்டெல்லில் தூக்கி உள்ளே போட்டுருவீங்க. ஜியோவை தூக்கி நீங்கள் நேராக அவங்களோட ஷோரூம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலையன்ஸ் டிஜிட்டல், ஜியோ, அங்கே போனீங்கன்னா டக்குன்னு அந்த நம்பரே eSIM-ஆக மாற்றி கொடுத்துருவாங்க. அது ஈஸியாக செக்யூரிட்டியாக மொபைல் ஃபோன் நெட்ஒர்க் அந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா eSIM ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம பிக்சல் 4 அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், பார்க்கணுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ இப்போ என்னென்னா இது வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக, வீடியோகிராஃபி ரிலேட்டடாக எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோனை வாங்கி நான் ஐஃபோன் மாதிரி 5 வருஷத்துக்கு குறையாமல் யூஸ் பண்ண நினச்சாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா 3 மேஜர் அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும் அப்படின்றாங்க. 3 அப்டேட் இது ரைட்னா இப்போ வரப்போகிறதே ஆண்ட்ராய்டு 12, 13, 14, 15. ஸோ இந்த 3 மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக கிடச்சிரும். 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும். ஸோ தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிங்கன்னா பக்காவாக யூஸ் பண்ணலாம். சர்வீஸ் சென்டர் அப்படின்னு வரும்போது இப்போதைக்கு இந்தியாவில் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் மட்டும்தான் இருக்குது. கூகுளோட அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக பிக்சல் 4 எங்கள் அண்ணன் பெரியப்பா பையன் யூஸ் பண்ணுறத சொன்னேன்ல, அவங்களுக்கு பேட்ரி வந்து போயிருந்துச்சு. இடையில போய் மாற்றினோம். நான் 3000 சில்லற சம்திங் வந்துச்சு. ஆமாம், நான் ரேட் வேணால் கேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. டிஸ்பிளே உடஞ்சாலும் சரி, இது பண்ணாலும் சரி, இங்கே உள்ள ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் போய் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் நண்பா இருக்குது. ஏன்னா நான் வந்து பர்சனலாக எதிர்பார்க்குறது அந்த கூகுளோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். 2வது கேமரா, கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இதில் கேமரா பக்காவாக இருக்கும், பங்கமாக இருக்கும். அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஸோ வெயிட்டிங் தான். எனக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்கன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். ப்ரீ ஆர்டர் பண்ணால் 38,000, ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்டு ஆஃபர் அதுன்னு வந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்து ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.